உங்களுக்கு இந்த நம்பர் கேமில் நம்பிக்கை இல்லை, இது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் படம் பார்க்க வரக்கூடிய ரசிகரை பற்றி தான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு பெரிய இயக்குனர், பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறப்போ வந்து இயல்பாகவே அந்த இது வந்துடும். இப்போ இது இன்னொரு இமோஷனல் சைடும் இருக்குது. சரி தப்புங்கிறத டிபேட் பண்ணலாம். இப்போது சவுத் இந்தியாவிலே வந்து உங்களுக்கு தெலுங்கில் பண்ணிட்டாங்க, கன்னடாவில் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன அவ்வளோ இவ்வளோ பெரிய ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாமே 1000 crore பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலிருந்தும் அந்த கொஷின் வருது. ஸோ தட் ஹவ் யூ சி தட்? ஏன்னா இப்போ இந்த படம் பற்றியும் அந்த பேச்சு தான் இருக்குது. சார் நான் வந்து நாட் அகெயின்ஸ்ட் திஸ் நம்பர்ஸ். நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரையாரிட்டி இது இல்லை, அப்ஜெக்டிவ் இது இல்லை, இது இருக்குது. இது வந்து ஒரு 3ஆவது கட்டமாகவோ ஒரு 4ஆவது கட்டமாகவோ பார்க்குறோம். அதாவது இது நல்ல படம், எதை பற்றி பேசுது, ஆடியன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்களா, பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கா இந்த ஃபிலிம். இது வந்து இன்னொரு ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தாலும் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் இட்ஸ் கோன் பி ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிமாக மாற கன்சன். இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்ததை விட்டுட்டு இதுக்கெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு வந்ததை விட்டு இப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்பேற்பட்ட படம்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இப்போ எல்லாருமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதால அந்த டாபிக் வந்து ஒரு ஒரு சரியான ரைட் வே ஆஃப் டாக்கிங் அபவுட் சினிமாவான்னு எனக்கு தெரியல. சினிமாவை அளவிடு இது ஒரு சரியான மெஷர்மெண்ட் இல்லைன்னு அது எல்லாருமே அதை பற்றியே பேசி இப்போ அதை தவிர மீதியெல்லாம் வந்து செகண்டரி ஆகிடுச்சு. இப்போ கலெக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க, அதில் நடித்தவங்க, என்ன புதுசாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், அதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப 2ஆம் கட்டம் ஆயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும். இது வந்து ஒரு ப்ரொடியூசரோட கவலையாகவும் பின்னாடி இருந்ததும் போதும். எல்லோரும் இதை பெருசாக அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இந்த கலெக்ஷனுக்காக இப்படி பேசிட்டு இருக்க வேணாங்கிறது தான். ஸோ இந்த பேச்சில் இதெல்லாம் கவனிக்கப்படாமல் போயிடுதுங்கிற ஆர்வம் தான் அந்த இதுதான். 2வது எல்லாருமே இதை பற்றியே பேச ஆரம்பிச்சு, அதை பற்றி சண்டையில் ஆரம்பிச்சு, நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணும்போது அது தேவையற்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்குமே அதில் பெருசாக டிபேட்டுக்கான டாக்காகவே அது இருக்கணுமாங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அதனால தான் நான் அதை பெருசு பண்ண விரும்பலன்னு சொன்னேன். இந்த நானும் வந்து அதையே பற்றி பேசி இல்லை இவ்வளோ சம்பாதிக்கும் எவ்வளோ சம்பாதிச்சா என்ன நல்ல போகிறாங்கிற பேர் வாங்கினா போதுங்கிறது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர ஐம் நாட் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு படம் அப்படி போகுது அப்படின்னா, இப்போ என் படம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் என்னை விட பெருமைப்படுறதுக்கு யாரும் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, அப்படி நடந்தால் சந்தோஷம், பட் அதை நோக்கியே நம்ம எல்லோரும் நகர வேணாங்கிறதா சொன்னேன்.